வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். அறை கதவை திறந்து கொண்டு ஹர்ஷா உள்ளே செல்ல அவனை தொடர்ந்து மிரட்சியான விழிகளுடன் அறைக்குள் நுழைந்தாள் பவித்ரா. குளிரூட்டப்பட்ட அறை, ரூம் ஃப்ரெஷ்னரின் இதமான வாசனை, பெரிய கண்ணாடி ஜன்னல்கள், அதில் தரையை தொடும் வெள்ளை திரைச்சீலைகள், இடம் மாறாமல் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள், சுவரை அலங்கரிக்கும் நவநாகரிக ஓவியங்கள், விருந்தினரை வரவேற்க உலர் பழங்களுடன் ஒரு பெரிய ரோஜா பூங்கொத்து. இது செல்வந்தர்களுக்கென்று வடிவமைக்கப்பட்ட பிரத்யேக தனி அறை. அங்கிருந்த அந்த பெரிய பஞ்சுமெத்தை படுக்கை அறையை பார்த்ததும் கையில் பிடித்திருந்த லக்கேஜ் பேக் கை தளர்ந்து தரையில் விழ உறைந்து போய் அப்படியே நின்று விட்டாள் பவித்ரா. இதழோறும் அசுர புன்னகையுடன் அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ஹர்ஷவர்தன். அதே நேரம் ஹர்ஷவர்தனின் கைபேசி அழைக்க போனை எடுத்து பேசினான். அருண் தான் அழைத்திருந்தான். நாளை நடக்கவிருக்கும் மீட்டிங் பற்றி ஹர்ஷாவுடன் ஏதோ கலந்துரையாட வேண்டும் என்று அழைத்தான். பாஸ், நான் உங்கள் ரூமுக்கு வரவா இல்லை நீங்கள் வரீங்களா என்று அருண் கேட்க, ஒரு நொடி பவித்ராவை திரும்பி பார்த்தவன், நீ இங்கே வர வேண்டாம், நானே வரேன் சொல்லி கைபேசியை வைத்தான். நாளைக்கு மீட்டிங் பற்றி ஒரு சின்னதாக டிஸ்கஷன் இருக்குது. நான் அருண் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். ரூம் கார்டு எடுத்துகிட்டு போகிறேன், நீ உள்ளே இருந்து லாக் பண்ணிக்கோ சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டான் ஹர்ஷவர்தன். மனதுக்கு சற்றே நிம்மதி. ஆனாலும் போனவன் உடனே திரும்பி வந்து விடுவானோ என்ற பயம். சில நிமிடங்கள் அப்படியே நின்றிருந்தவள் பின் சோஃபாவில் சரிந்து கண்களை மூடி உட்கார்ந்து விட்டாள். உடல் அசதியாக இருந்தது பவித்ராவிற்கு. புது ஊர், புது இடம், அதோடு அவள் மனதில் இருக்கும் கலக்கம் எல்லாமும் சேர்ந்து தூக்கத்தை விரட்டி கொண்டிருக்க வலுக்கட்டாயமாக கண்களை மூடி சோஃபாவில் சாய்ந்திருந்தவளின் மனதில் ஏதேதோ தேவையில்லாத கற்பனைகள். அருணின் அறைக்கு சென்ற ஹர்ஷவர்தன் சிம்லாவில் நடக்கவிருக்கும் தொழிலதிபர்கள் மீட்டிங் பற்றி கலந்துரையாடிவிட்டு அங்கேயே தூங்கிவிட்டான். அவன் அதிகாலை 5 மணிக்கு அறைக்கு வந்தபோது பவித்ரா அந்த சிறிய சோஃபாவில் கை கால்களை சுருட்டி படுத்து நன்றாக தூங்கி கொண்டிருந்தாள். ஹர்ஷவர்தன் அறைக்குள் வந்தது கூட அவளுக்கு தெரியவில்லை. அவனும் அதிக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சத்தம் எழுப்பாமல் அவள் தூக்கத்தை கலைத்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் அமைதியாகத்தான் உள்ளே வந்தான். சற்று நேரத்தில் அறையில் ஏதோ சத்தம் கேட்க திடுக்கிட்டு விழித்தாள் பவித்ரா. குளியல் அறையில் இருந்து சத்தம் வந்து கொண்டிருந்தது. தன் கைப்பையில் இருந்த மொபைல் போனை எடுத்து நேரத்தை பார்த்தாள். மணி அதிகாலை 5 கடந்து 10 நிமிடங்கள் ஆகியிருந்தது. ஹர்ஷவர்தன் அணிந்திருந்த கோட் அருகில் இருந்த நாட்காலியில் கிடக்க அவன் அறைக்கு வந்துவிட்டான் என்பதை புரிந்து கொண்டாள். மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள். வெகுநேரம் தூக்கம் வராமல் விழித்து கொண்டிருந்தவள் பின் எப்போது தூங்கி போனாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. இப்போது உடல் அசதி கொஞ்சம் குறைந்திருந்தது. உடலெங்கும் தண்ணீர் துளிகள் மின்ன இடையில் டவலை கட்டி கொண்டு தலை கேசத்தை துவட்டி கொண்டே குளியல் அறையிலிருந்து வெளியில் வந்து கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். வெற்று உடலுடன் இடையில் டவலுடன் நிற்பவனை எதேச்சையாக பார்த்தவள் அவசரமாக பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பணும், போய் குளிச்சுட்டு ரெடியாகு கூறியவன் லக்கேஜில் இருந்து அவன் உடைகளை வெளியில் எடுக்க அவன் உடை மாற்றப் போகிறான் என்பதை புரிந்து கொண்ட பவித்ரா வேகமாய் அவள் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். பவித்ரா குளித்து முடித்து வெளியில் வந்த நேரம் ஹர்ஷவர்தன் அறையில் இல்லை. கண்களை சுழற்றி பார்த்துவிட்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவள் 5 நிமிடத்தில் கிளம்பியிருந்தாள். ஜன்னலுக்கு பக்கத்தில் வந்து நின்றாள். முகத்தில் சிலு சிலுவென வீசிய காலை தென்றல் காற்று மனதுக்கு இதமாக இருந்தது. அறையை ஒட்டி இருந்த லானில் ஹர்ஷவர்தன் அருணுடன் உட்கார்ந்து காபி குடித்து கொண்டிருப்பதை பார்த்தாள் பவித்ரா. தன்னுடைய உடைகளையும் மற்ற பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டாள். அறையில் ஏதேனும் மறந்துவிட்டு செல்கிறோமா என்று கண்களை சுழற்றி ஒரு முறை சரி பார்த்து கொண்டாள். ஹர்ஷவர்தனின் பேக் இருந்த டிராயரில் அவனுடைய விலை உயர்ந்த கை கடிகாரம் இருந்தது. வாட்சை மறந்து விட்டுட்டு போயிட்டாரா? பவித்ரா யோசித்த வேளை அவளுடைய செல்போன் அடித்தது. ஹர்ஷா தான் அழைத்திருந்தான். உனக்கு ரூம் சர்வீஸில் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடும். காஃபி குடிச்சிட்டு பேகை எடுத்துகிட்டு போக ஆட்கள் வருவாங்க, கொடுத்து அனுப்பிடு. நீ கீழே ரிசப்ஷனுக்கு வந்துடு என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான். அவன் கூறியது போலவே காஃபி வந்தது. காஃபியை குடித்துவிட்டு 2 லக்கேஜுகளையும் எடுத்து வைத்தாள். வாட்ச் டிராயர்லேயே இருக்கே யோசித்தவள் அதை எடுத்து ஹர்ஷவர்தனின் பேக்கை திறந்து பேக்கின் உள்ளே வைத்தாள். வேலையாட்கள் வந்து பேக்கை எடுத்து சென்றார்கள். பவித்ரா கீழ்த்தளத்தில் இருக்கும் ரிசப்ஷனுக்கு வர அங்கு அருணும் ஹர்ஷவர்தனும் நின்றிருந்தார்கள். மூவரும் கிளம்ப தன் கையை பார்த்த ஹர்ஷவர்தனுக்கு அவன் கை கடிகாரம் ஞாபகத்திற்கு வரவே, ரூம்ல வாட்சை விட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று ஒரு அடி எடுத்து வைக்க, உங்க வாட்சை உங்க பேக்ல எடுத்து வச்சிருக்கேன் மென்மையாக கூறினாள் பவித்ரா. ஓ தேங்க்ஸ்.
என்று பேகை திறந்து கை கடிகாரத்தை எடுத்து கட்டி கொண்டான் ஹர்ஷா. என்னடா நடக்குதுங்க என்று இருவரையும் மாறி மாறி பார்த்தான் அருண். அவன் மனதில் ஒரு எண்ணம், நல்ல பெண்ணாக தெரிகிறாள், ஹர்ஷவர்தன் இவளை திருமணம் செய்து கொண்டால் என்ன என்று. ஆனால் அதை பற்றி அவ்வளவு ஈஸியாக அவனிடம் எதுவும் பேசிவிட முடியாதே. கல்யாணம் என்ற பேச்சு வந்தாலே வானத்திற்கும் பூமிக்கும் குதிப்பவனாயிற்றே. எப்போதும் போல பவித்ரா பின் இருக்கையில் அமர்ந்து கொள்ள சிம்லாவை நோக்கி சாலை வழி பயணம். 3 மணி நேரத்தில் சிம்லாவை அடைந்து விட்டார்கள். பாஸ், என்னை நான் புக் பண்ணியிருக்கிற ஹோட்டலில் ட்ராப் பண்ணிடுங்க அருண் சொல்ல. கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாடா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும், சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போவியாம். இல்லை வேண்டாம், பரவாயில்ல, நான் ஹோட்டல்லையே சாப்பிட்டுக்கிறேன் என்று அருண் சொல்ல. என்னடா ஒரு மாதிரியே பேசுகிற? நான் உன்னை ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கன்னு தான் சொன்னேன். கெஸ்ட் ஹவுஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லலை. ஒழுங்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா போ அழுத்தமாக கூறினான் ஹர்ஷவர்தன். அருண் எதுவும் பேசவில்லை, மௌனமே சம்மதம் என்று எடுத்துக்கொண்டான் ஹர்ஷா. ஹர்ஷவர்தனின் கார் அந்த அழகான கெஸ்ட் ஹவுஸுக்குள் நுழைந்தது. சுற்றிலும் மலைகள், முழுவதும் பனி போர்த்திய மரங்கள். காற்றில் தேயிலை மனமும் பைன் மரங்களின் நறுமணமும் கலந்து ஒரு கனவு உலகம் போல இருந்தது அந்த இடம். அகல விரித்த பவித்ராவின் கண்களே கூறியது அவள் அந்த இயற்கையின் அழகை எவ்வளவு ரசித்து பார்க்கிறாள் என்பதை. கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் காரை நிறுத்தினான் ஹர்ஷவர்தன். கார் சத்தம் கேட்டதும், சீக்கிரம் வாயா, ஐயா வந்துட்டாரு. சமையல் செய்து கொண்டிருந்த தேவி கையை கழுவி முந்தானையில் துடைத்து கொண்டே ஓடி வந்தாள். அவளை தொடர்ந்து பெரியசாமியும் அவள் பின்னாலேயே ஓடி வந்தான். ஹர்ஷவர்தன், அருண், பவித்ரா மூவரும் காரிலிருந்து இறங்கினார்கள். பெரியசாமியும் தேவியும் காரில் இருந்த லக்கேஜ்களை கார் டிக்கியிலிருந்து இறக்கி வைத்தார்கள். பவித்ரா அவளுடைய லக்கேஜை எடுக்க போக, மேடம் நீங்க விடுங்க, நாங்க எடுத்துட்டு வரோம். தேவி பவித்ராவிடமிருந்து பேகை வாங்கி கொண்டாள். பேகை வாங்கும்போது பவித்ராவின் முகத்தை கவனித்த தேவிக்கு அவளை எங்கோ பார்த்தது போல இருந்தது. ஆனால் சரியாக ஞாபகம் வரவில்லை. பவித்ராவிற்கு தேவியை நன்றாக அடையாளம் தெரிந்துவிட்டது. இவங்க சென்னையில் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தானே இருந்தாங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே தேவியின் கையில் பேகை கொடுத்தாள் பவித்ரா. மூவரும் ஃப்ரெஷ்அப் ஆகி வர காலை உணவு தயாராக இருந்தது. அருண், ஹர்ஷா, பவித்ரா மூவரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். ஹர்ஷாவும் அருணும் அன்றைய நிகழ்வின் பிளான்களை பற்றி பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருக்க, பவித்ராவிற்கு தட்டில் இருந்த அந்த 2 இட்லிகள் தொண்டை குழியை தாண்டி கீழே இறங்க மாட்டேன் என்று அடம் செய்ய மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். ஹர்ஷவர்தன் அருணுடன் பேசி கொண்டிருந்தாலும் பவித்ரா சரியாக சாப்பிடவில்லை என்பதை கவனித்து கொண்டுதான் இருந்தான். பவித்ரா இட்லியை பிசைந்தபடியே உட்கார்ந்திருக்க அவளுக்கு இட்லி பிடிக்கவில்லையோ என்று நினைத்த தேவி தோசை சுட்டு எடுத்து வருவதற்காக சமையல் அறைக்கு சென்றாள். அந்த நேரம் பார்த்து அந்த இட்லியை சாப்பிட்டு முடித்துவிட்டு பவித்ரா எழுந்து சென்று கை கழுவி கொண்டாள். தேவி தோசையுடன் ஓடி வரவும் பவித்ரா கை கழுவி முடிக்கவும் சரியாக இருந்தது. மேடம், அதுக்குள்ளே எழுந்துட்டீங்களா? உங்களுக்கு இட்லி பிடிக்கலையோன்னு நினச்சி தோசை சுட்டு எடுத்துட்டு வந்தேன் என்று தேவி சொல்ல, பரவாயில்ல, எனக்கு போதும் என்று சொல்லிவிட்டு அறைக்கு சென்று விட்டாள் பவித்ரா. அருணுடன் பேசி கொண்டிருந்த ஹர்ஷவர்தன் தேவியை தீயாய் முறைத்தான். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், யாராவது சாப்பிட உட்காந்தா பக்கத்துல நின்று பரிமாறணும்னு. அதை தவிர வேற என்ன வேலை உங்களுக்கு? எங்க போனீங்க? பவித்ரா சரியாக சாப்பிடவில்லை என்ற கோபத்தில் தேவியிடம் சேரினான் ஹர்ஷவர்தன். ஐயா, மேடம்க்கு இட்லி பிடிக்கலையோன்னு நினச்சி தோசை சுட்டு எடுத்துட்டு வரப்போனேன். ஆனால் அவங்க அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டாங்க என்று தேவி அச்சத்துடன் பேசினாள். தேவி அக்கா, அதனால என்ன, தோசையை எனக்கு வைங்க என்று கேட்டு வாங்கி சாப்பிட்டான் அருண். அக்கா, தோசைக்கு நெய் போடலையா? கொஞ்சமாக போட்டிருக்கேன் சார் என்று தேவி சொல்ல, அக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய நெய் போட்டு முருகலா 2 நெய் ரோஸ் சுட்டு எடுத்துட்டு வாங்க. தோசையை சுவைத்தபடியே கூறினான் அருண். இதோ 2 நிமிஷம் சார், எடுத்துட்டு வந்துடுறேன் என்று தேவி சமையல் அறைக்கு சென்று விட ஹர்ஷவர்தனிடம் திரும்பிய அருண், பவித்ரா சாப்பிட்லன்னா அதுக்கு அவங்கள ஏண்டா திட்டுற? உனக்கு பவித்ரா மேலே அவ்வளோ அக்கறை இருந்தா நீயே பார்த்து சர்வ் பண்ண வேண்டியது தானே? அவ சாப்பிட மாட்டேன்னு சொன்னா ஊட்டி கூட விடு, யார் வேண்டான்னு சொன்னா? அதுக்காக உன்னோட கோபத்தை ஏண்டா வேலைக்காரங்க மேலே காட்டுற? நீ அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்து அவளை வலுக்கட்டாயமாக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க. அவளும் பணம் வாங்கிட்டோமேன்னு வேறு வழியே இல்லாமல் அவன் கூட வந்திருக்கா. அப்புறம் எப்படி அவளுக்கு பசிக்கும்? சொல்லிவிட்டு தேவி கொண்டு வந்து வைத்த 2 தோசையை சாப்பிட்டு விட்டு எழுந்து சென்று கை கழுவி கொண்டான் அருண். அன்றைய தொழில் நிகழ்வுகளுக்காக அருணும் ஹர்ஷவர்தனும் வெளியில் கிளம்பினார்கள். அறைக்கு வந்த ஹர்ஷவர்தன், நான் வெளியே போயிட்டு வரேன், நீ ரெஸ்டடு என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். முந்தைய இரவின் பயண களைப்பு உடல் அசதியாக இருந்தது. குளிருக்கு போர்வையை நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கிவிட்டாள் பவித்ரா.
மதியம் 1 மணிக்கு தேவி வந்து கதவை தட்டி எழுப்பவும் தான் விழிப்பு வந்தது. மேடம், நீங்கள் காலையிலையும் சரியாக சாப்பிடலை, லஞ்சு ரெடியாக இருக்குது, சாப்பிட வரீங்களா என்று அவள் அழைக்க, அக்கா எனக்கு பசியே இல்லை, வேண்டாம். இல்லை மேடம், நீங்கள் காலையில் சரியாக சாப்பிடலைன்னு ஐயா என்ன திட்டினாரு. இப்போது மதியமும் சாப்பிட்லன்னா திரும்பவும் திட்டுவார். தயவு செஞ்சு வந்து சாப்பிட்ருங்க மேடம். நான் வேணும்னா உங்களுக்கு இங்கேயே ரூமுக்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வரவா? கெஞ்சாத குறையாக கேட்டாள் தேவி. சிறிது நேரம் யோசனையோடு அமர்ந்திருந்த பவித்ரா, இங்கே வேண்டாம், நீங்கள் போங்க, நானே 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். மேடம், நீங்கள் 10 நிமிஷத்துக்கு பிறகும் வரலன்னா நானே சாப்பாடு எடுத்துகிட்டு மேலே வந்துடுவேன் என்று அக்கறையோடு சொல்லிவிட்டு சென்றாள் தேவி. நெய் சாதமும் தொட்டுக்கொள்ள கோழி குழம்பும் சமைத்திருந்தாள். காலை சரியாக சாப்பிடாததால் மதியம் நல்ல பசி பவித்ராவிற்கு. அக்கா, நல்லா சமைச்சிருக்கீங்க. தேவியை பாராட்டி விட்டு சாப்பிட துவங்கினாள். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க மேடம் என்று வயிறு நிறைந்த பிறகும் ஒரு கரண்டி சாதத்தை எடுத்த தட்டில் வைத்தாள் தேவி. அக்கா, இதுக்கு மேலே வச்சிங்கன்னா சத்தியமாக என்னால் சாப்பிட முடியாது என்றவள், ஆமாம், நீங்கள் சென்னையில் தானே இருந்தீங்க, சிம்லாக்கு எப்போ வந்தீங்க? ஐயா சென்னையில் இருந்த பீச் ஹவுஸை வித்துட்டாருமா. எங்கள் 2 பேருக்கும் திரும்பவும் ஊருக்கு போக மனசு இல்லை. அதான் வேறு வேலை ஏதாச்சும் கிடைக்குமான்னு ஐயா கிட்ட கேட்டோம். அப்போ தான் இந்த ஊருக்கு அனுப்பி வச்சாரு. நாங்கள் இங்கே வந்து 1 வாரம்தான் ஆகும். மேடம், நான் கூட உங்களை பீச் ஹவுஸில் பார்த்துருக்கேன். ஒரு நாள் வந்தீங்களே, அன்னைக்கு தான் கடைசி. அதுக்கு பிறகு ஐயா அங்கே வர்றதே இல்லை மேடம். ஹர்ஷாவை பற்றி தேவி பேசுவதில் தனக்கு பெரிதாக ஆர்வம் இல்லை என்றாலும் பெயருக்கு தலை அசைத்து கேட்டுக்கொண்டாள் பவித்ரா. தேவி ஏதாவது பேசிக்கொண்டே இருந்தாள். அவளும் இல்லாவிட்டால் தனியாக அவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸில் முகட்டு வலையை பார்த்து கொண்டுதான் உட்கார்ந்திருக்க வேண்டும். அக்கா, இங்கே பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கா? இருக்கு மேடம், இங்கே பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அக்கா, நீங்கள் பேச்சுக்கு பேச்சு என்னை மேடம்னு கூப்பிடாதீங்க, என் பேரை சொல்லி கூப்பிடுங்க என்று பவித்ரா சொல்ல, நான் போய் உங்களை எப்படி மேடம் பேர் சொல்லி? அக்கா, நான் உங்களை விட சின்ன பொண்ணு தான், பேர் சொல்லி கூப்பிட்டா தப்பு ஒன்றும் இல்லை, பேர் சொல்லியே கூப்பிடுங்க. இல்லை மேடம், ஐயா திட்டுவார், பயந்தாள் தேவி. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு என்றாள் பவித்ரா. மேடம், நான் வேணும்னா உங்களை பவித்ரா அம்மான்னு கூப்பிடுறேன். சரி, அப்படியே கூப்பிடுங்க, மேடம்க்கு இது எவ்வளவோ பரவாயில்ல என்றாள் பவித்ரா மென் புன்னகையுடன். தேவி பவித்ராவுடன் பேசி கொண்டிருக்க அங்கு வந்த பெரியசாமி, தேவி 1 நிமிஷம் என் கூட வா, ஸ்டோர் ரூமுக்கு போய் ஸ்பேனர் எடுக்கணும், மாடியில் இருக்கிற குழாய் லீக் ஆகுது, டைட் பண்ணணும் என்றான். நீங்கள் இருங்க மேடம், நான் ஸ்டோர் ரூம் வரைக்கும் இவர் கூட போயிட்டு வந்துடுறேன் என்று எழுந்து சென்ற தேவி ஸ்டோர் ரூமுக்கு சென்று ஸ்பேனர் பாக்ஸை எடுத்து கொடுத்து விட்டு திரும்பவும் பவித்ராவிடம் வந்தாள். அக்கா, அதை அவரே போய் எடுத்துக்க மாட்டாரா? நீங்கள் போய் எடுத்து கொடுக்கணுமா என்று பவித்ரா புரியாமல் கேட்க, பகல் பொழுதா இருந்தால் பரவாயில்ல, இப்போ ராத்திரி ஆயிடுச்சுல்ல, அதான் ஸ்டோர் ரூம்குள்ளே போக அவருக்கு பயம். ஆள் பார்க்க தான் பயில்வான் மாதிரி, ஆனால் இருட்டிடுச்சுன்னா தனியாக வெளியில் போக பயப்படும். பேய் பிசாசு பயம் ஜாஸ்தி, பாத்ரூம் போகக்கூட என்ன துணைக்கு கூப்பிடும் என்று சொல்லி தேவி சிரிக்க, இந்த வயசுலேயும் இருட்டை பார்த்து பயப்படுவாரா என்று பவித்ராவும் சேர்ந்து சிரித்தாள். அதே நேரம் ஹர்ஷவர்தன் தன் வேலைகளை முடித்து திரும்பி வந்திருந்தான். அவன் காரை கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் நிறுத்தி கொண்டிருக்க தேவியின் சிரிப்பும் அதோடு கலந்து பவித்ராவின் சிரிப்பும் சேர்ந்து கேட்டது. சிறிது நேரத்தில் தேவியின் சிரிப்பு நின்றுவிட பவித்ரா மட்டும் அதை நினைத்து நினைத்து சிரித்து கொண்டிருந்தாள். இத்தனை நாட்களில் இப்போதுதான் முதன் முறையாக அவள் சிரித்து கேட்கிறான் ஹர்ஷா. காரை நிறுத்தியவன் சத்தமில்லாமல் மெதுவாக உள்ளே வந்தான். சமையலறையில் பவித்ரா தேவியுடன் பேசி சிரித்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவள் சிரிப்பை பார்த்து ரசித்தவனின் இதழ்கள் தானாய் புன்னகைத்து கொண்டது. சிரிக்கும் அவள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று அவன் நெஞ்சு மாவில் கொள்ள சமையலறைக்குள் பிரவேசித்தான். திடீரென்று சமையலறைக்குள் வந்த ஹர்ஷவர்தனை பார்த்ததும் தேவி மற்றும் பவித்ராவின் சிரிப்பு அப்படியே சட்டென்று அடங்கி போனது. பவித்ராவை பார்த்து கொண்டே குரலை மெதுவாக செருமிக் கொண்டவன், டின்னர் ரெடியா? பக்கவாட்டில் நின்றிருந்த தேவியை பார்த்து கேட்டான். ரெடியா இருக்குங்க ஐயா, எடுத்து வைக்கவா என்று அவள் பவ்யமாக கேட்க, குளிச்சுட்டு வர என்று 2 எட்டு வைத்தவன் திரும்பி பவித்ராவை பார்த்து மேலவா என்று ஆணையிட்டு விட்டு சென்றான். அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டு வந்துவிட்டால் அழைத்தால் போகாமல் இருக்க முடியுமா? தேவியிடம் தலையசைத்து விட்டு சிறிது இடைவெளி விட்டு ஹர்ஷவர்தனின் பின்னால் நடந்தாள் பவித்ரா. அவள் அறைக்குள் செல்ல அவன் குளிக்கச் சென்றிருந்தான். பெரியசாமிக்கு அழைத்து இருவருக்குமான உணவை அறைக்கே எடுத்து வர சொன்னான். நீங்க இங்க சாப்பிடுங்க, நான் கீழே போய் சாப்பிடுறேன்
என்று சொன்னவளை அவன் தொலைக்கும் பார்வை பார்க்க அமைதியாகி போனாள் பவித்ரா. பெரியசாமி இருவருக்குமான உணவை எடுத்து வந்து அறையில் வைத்தான். சாப்பிடும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. நேற்று இரவு எப்படியோ தப்பித்தாயிற்று. இன்று என்ன செய்வது? இருவரும் ஒன்றாக ஒரே அறையில் தானே இருக்க வேண்டும். நினைத்து பார்க்க மனம் பதறியது. சட்டென்று முகம் சுருங்கி போனது பவித்ராவிற்கு. சிம்லா குளிர் ரத்தத்தை உறைய வைக்க ஒரே அறையில் என்ன செய்வது என்று புரியாமல் தன் மொபைல் போனை எடுத்து எதையோ பார்த்து கொண்டிருந்தாள் பவித்ரா. நீ முதன்முறையா ஹெட் ஆஃபீஸ் வந்தப்போ உன்னை ஒரு சில மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன்னு, அதெல்லாம் எடுத்துட்டியா? பவித்ராவை பார்த்து கேட்டாள். அவள் எச்சில் விழுங்கியபடியே அவனை அதிர்ந்து பார்க்க, உன்கிட்ட தான் கேட்குறேன், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தியா? சிறிய தலையசைப்புடன் தன் மொபைல் போனிலிருந்து ரிப்போர்ட்டை எடுத்து அவனிடம் நீட்டினாள். ஓகே என்று அதை பார்த்துவிட்டு திரும்பவும் அவளிடமே கொடுத்து விட்டான். பவித்ரா அப்படியே அசையாமல் அந்த சோஃபாவிற்கு பக்கத்தில் நின்றிருந்தாள். அவளை பார்த்து கொண்டே கதவை தாளிட்டவன் விளக்கை அணைக்க, பவித்ராவின் மூச்சு காற்று உள்ளேயும் போக முடியாமல் வெளியேயும் வர முடியாமல் அவள் மூச்சு குழலுக்குள் சிக்கி தவித்தது. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்று மனம் பதைக்க இரு கைகளையும் நெஞ்சின் மேல் வைத்து இறுகி நின்று விட்டாள். அவள் கலங்கிய கண்களும் இறுகிய முகமும் அந்த இருளில் அவனுக்கு தெரிய போவதில்லை. கை நீட்டி பணத்தை வாங்கிவிட்டாள். இனி தப்பிக்க வழியே இல்லை. விருப்பமில்லாத பெண்களை தொட நினைப்பவன் அல்ல இந்த ஹர்ஷவர்தன். ஆனால் பவித்ரா விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிறான். அவள் சூழ்நிலையை தனக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்டான். இப்போது பவித்ரா கலங்கிய கண்களுடனும் இறுகிய முகத்துடனும் இருப்பதை பார்த்தால் அவ்வளவுதான். வெகுண்டு எழுந்து விடுவான் அந்த அசுரன். அவன் நாடிய பெண்கள் அத்தனை பேரும் அவன் ஆசையை புரிந்து அவனுடன் இணைந்து குலைந்து ஒத்துழைத்தவர்கள். தன் காரியம் முடிந்ததும் இவன்தான் அவர்களிடமிருந்து முதலில் விலகுவான். அவர்கள் இவனை விட்டு விலகுவதில்லை. ஆனால் பவித்ரா விஷயத்தில் எல்லாமே தலைகீழாக இருக்கிறது. அவள் இடையோடு சேர்த்து தன் பக்கம் இழுத்து மோகத்தின் மொத்த உருவமாய் பின்னால் இருந்து அவளை அணைத்து அவள் கழுத்தில் முகம் புதைத்து கொண்டான் அசுரன். அவனுடைய எதிர்பாராத இந்த அழுத்தமான அணைப்பில் மின்சாரம் தாக்கியதை போல மிரண்டு போனாள் பவித்ரா.